ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் விலாக். கொழுக்கட்டை வந்து நம்ம தேங்காய் வேர்க்கடலை வச்சு செஞ்சுருக்கோம். இந்த கொழுக்கட்டை கொஞ்சம் வித்தியாசமாக பச்சைப்பயிறு வச்சு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா சேனலுக்குள்ளே போய்ட்டு ஜேஎஸ் விலாகில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கூடவே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பச்சைப்பயிறு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் பார்த்தா தான் வந்து இது கொழுக்கட்டை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து செம்ம சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன். இதை கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த ஒரு கப்பு பச்சைப்பயிருக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 4 விசில் அளவு நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு அளக்குறோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த தண்ணியை கொதிக்க வைக்கணும். அதாவது அரிசிக்கு ஒலை கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து சூடு பண்ணி கொதிக்க வச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சா தான் வந்து மாவு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். இப்போது இதில் வந்து ஒரு கப் அளவு நான் மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கொழுக்கட்டை மாவு தான், பச்சரிசி கொழுக்கட்டை மாவு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் வந்து இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், மொத்தமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கரண்டியோ இல்லது ஒரு கட்டை குச்சியோ எடுத்து நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவு வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு உதிரி பதமாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. எனக்கு வந்து 1.5 கப் அளவு வந்து தண்ணி இது போதுமானதாக இருந்துச்சு. 1.5 கப் அளவு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா இப்போ நம்ம பிசைஞ்சோம்னா கை வந்து சூடாக இருக்கும். இப்போ இந்த பச்சைப்பயிரும் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு கப் பச்சைப்பயிறு நம்ம போட்டோம், அதுக்கு வந்து 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து உடச்சி எடுத்துகிட்டு இந்த பச்சைப்பயிரோடவே சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா இது வந்து ட்ரை ஆகணும். ஃபுல்லாக இந்த பச்சைப்பயிரும் வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா கெட்டி பதத்தில் மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இதோட கூட சேர்த்துட்டு நம்ம வாசனைக்கு ஒரு 2 சிட்டிகை அளவு ஏலக்காய் சேர்த்துருவோம். ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இப்போ ஒரு அரை முடி தேங்காவை மேலே இருக்கக்கூடிய தோல் சீவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம துருவலாக வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் வந்து இந்த பச்சைப்பயிறு வெல்லத்தோடவே சேர்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம தனியாக ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் அளவு சூடாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் சூட்டோடு தான் வந்து இது வந்து பிசையணும். ஃபுல்லாக சில்லுன்னு விடக்கூடாது. சூட்டோட பிசைனா தான் நல்லா வந்து பைண்டிங் வரும். இதோட கூடவே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ரொட்டி மாவு பதத்துக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி மாவு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். இதில் வந்து 1.5 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றல, நல்லா ஸ்மூத்தாக மாவு வந்து இருக்குது. இதில் மாவு மிக்ஸ் பண்ணும்போது தேவையான அளவு உப்பும் ஒரு 2 சிட்டிகை அளவு சோடா மாவும் வந்து சேர்த்துடணும். அதுதான் வந்து இந்த கொழுக்கட்டை மாவு சாஃப்டாக வரதுக்கான டிப்ஸு. அடுத்து வந்து இப்போது இது நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம பால் பண்ணிவிட்டு சின்னதாக இந்த மாதிரி குழி தட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு ஸ்டஃப் வந்து உள்ளே பண்ணி போட்டு வச்சுட்டு இப்போ இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பால் மாதிரி பண்ணிவிட்டு மூடி எடுத்துடலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சென்டரில் மட்டும் தடவினா போதும். தடவி எடுத்துகிட்டு இந்த நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டை மாவு வந்து இதில் வந்து எல்லாமே எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துடலாம். வச்சு எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வேக விடலாம்.
நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்துட்டு இதை வந்து அப்படியே விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து செம்ம சாஃப்டான ஸ்மூத்தான ஒரு பச்சை பயிறு கொழுக்கட்டை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தில் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஈட்டபிள் தானம்மா, இல்லை வேறு எதனா பண்ணுமா?